ஷாருக் கான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வர கேட்க தேவையில்லை, ஷாருக் கான்காக தான் வரும். அந்த பேரே போதும், நீங்கள் கேட்காதீங்க எப்படின்னு. பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. எஸ்ஆர்கே பர்ஃபார்மன்ஸ் சூப்பர். ஆடியன்ஸ் இப்போ காமெடியாக இருக்கணும், படம் என்ஜாய் பண்ணணும். ஸோ அதை விட அது அப்புறம் வந்து எமோஷன்ஸ் கூட இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஷாருக் கான் பிரில்லியன்ட் ஆக்டிங் பண்ணார் மூவியில். அவர் வந்துட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார். ஆக்டிங் கூட நல்லா பண்ணார். ஆஸ் யூஷுவல் கிங் ஆஃப் பாலிவுட் அவர். நல்லா இருந்தது மூவி ஓவரால். ஷாருக் கான் வந்து இதில் என்னன்னா ஃபைட் சீக்வன்ஸே கிடையாது படத்தில். ரொம்ப கதைக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கா? சூப்பர் மூவி. ஷாருக், வி ஆர் ஃப்ரம் SRK Chennai FC. वी आर सेलिब्रेटिंग फर्स्ट डे फर्स्ट शो. एकदम डिफरेंट मूवी है, बहुत अच्छा लगा. वी आर वेरी हैप्पी. 2000 करोड़ पक्का है. लव यू शाहरुख. Nice movie, super movie. All to watch this movie. Super movie. Love SRQ. Shahrukh Khan is just a legend. He's just a masterpiece. He's a one-man show. He just nailed it. And all the other actors also do very well. And everybody should watch this movie, go to movie and experience your most valuable time in that movie. மூவி நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக போச்சு. இன்டர்வெல்ல கூட ஐ வாஸ் வெயிட்டிங் நெக்ஸ்ட் இப்போ என்ன ஆகும்னு. நல்லா லைவ்லியாக எடுத்து போனாங்க. ஃபேன் கிளப் மூலியமாக நல்லா ஆர்கனைஸே பண்ணாங்க அவங்க. நாங்கள் வந்து ஃப்ளாஷ் மோப் போஸ்டர் கொடுத்தாங்க, டிஷர்ட் எல்லாம் கொடுத்தாங்க. மூவி வாஸ் ஆல்சோ வெரி நைஸ். எண்டில் மட்டும் கொஞ்சம் சேட் பார்ட் போட்டாங்க, அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஓவரால் நல்லா இருந்தது. ரியலாக நாங்கள் வீசா இல்லாமல் நிஜமாக இந்தியாவிலேருந்து போயிருக்காங்க, அதை பற்றியெல்லாம் காட்டினாங்க நடுவில். ஸோ நல்லா இருந்தது, ஒரு ஃப்ரெஷ் கான்செப்ட். எக்ஸாக்ட்லி, அது நல்லா இருந்தது. ரொம்ப ஆக்ஷன் பார்த்துட்டோம். இது புதுசாக ஒரு ஸ்டோரி எடுத்து வந்தாங்க. வீசா கிடைக்காம எப்படி பார்டரில் இல்லீகலாக போயிட்டு ஒரு புதுசாக இந்த மாதிரி பாலிவுட்டில் நாங்கள் பார்க்கல. ஸோ இது கொஞ்சம் ஃப்ரெஷ் கான்செப்ட் இருக்குது. ஸோ நல்லா இருந்தது. இல்லீகலாக போக வேண்டாம், இந்தியாவில் ஜாப்ஸ் இருக்குது. எதுக்கு நம்ம வெளிநாட்டெல்லாம் போயிட்டு தேடி கஷ்டமாகப்படுறோம்? அவங்களுக்கு அது ரியலைஸ் ஆகிட்டு இந்தியா தானே வராங்க. ஸோ இந்தியாவில் ஜாப்ஸ் பாருங்கள், இருக்குது, நம்ம நாட்டில் இருக்குது, பாருங்கள் கொஞ்சம். இல்லை, மூவி பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. ரொம்ப லெங்க்த்தியாக எடுக்கல. ஆல்மோஸ்ட் 2.5 ஹவர்ஸில் முடிச்சிட்டாங்க மூவி. படம் நல்லா இருந்தது சார். ராஜ்குமார் ஹிரானியோட இப்போ வரைக்கும் ஆல்ரெடி 3-4 மூவிஸ் எடுத்திருக்காரு பாலிவுட்டில். அதோட கம்பேரிட்டிவ்லி இது மூவி இன்னும் ஃபார் பெட்டராக இருந்தது. அண்ட் ஷாருக் கான் நல்லா நடந்திருக்காரு. டாப்ஸி பண்ணோட ஆக்டிங் கூட பிரில்லியண்ட்டாக இருந்தது. விக்கி கௌஷலோட கேமியோ ரோல் அவர் கூட நல்லா நடந்தார். மூவி ரொம்ப லெங்க்த்தியாக இல்லை, ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. ஆனால் நல்ல மெசேஜ் மூவியில் இருக்குது. தட் நம்ம வந்துட்டு ரொம்ப இந்தியாவில் இருக்கிற ஆளுங்களுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க, ஃபாரின் போகணும்னு சொல்லிட்டு, ஃபாரின் போகணும், பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் அவ்வளோ ஈஸி இல்லை, ஃபாரினில் போயிட்டு வளர்கிறது ரொம்ப ஈஸி இல்லை. அதனால தான் அது ஒரு மெசேஜ் இருக்குது மூவியில். மூவி வந்து நல்லா வாட்ச் பண்ணலாம், என்ஜாய் பண்ணி வாட்ச் பண்ணலாம். காமெடியாக இருந்தது படம். ஸோ அதை விட வந்து சோஷியல் மெசேஜ் வந்து எண்டில் வந்து நல்லா இருந்தது. ஸோ வந்து ஒர்த் வாட்சிங். இல்லீகல் என்ட்ரி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அது சப்போர்ட் பண்ணாலும் பட் எண்டில் வந்து அதை வந்து இல்லீகல்னு வந்து ஒரு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து எண்டில் வந்து அது இல்லீகல் வந்து ப்ரூவ் பண்ணதுனால அது ஒரு நல்ல விஷயம். ஸோ எமோஷ்னலாக இருந்தது, காமெடியாக இருந்தது. ஸோ நல்லா இருந்தது பார்க்க. இல்லை, இப்போ சப்டைட்டில்ஸ் பார்த்தாலே புரியும். ஸோ வந்து அவ்வளோ ஃபீல் இருக்காது. ஸோ ஓவராலாக சூப்பராக இருக்குது, ஒர்த் வாட்சிங். படம் நல்ல ஒரு கண்டென்ட் இருக்குது. இந்த டேரக்டர் எப்பயுமே நல்ல கண்டென்ட் எடுப்பார். இதுலேயே நல்லா பண்ணியிருக்காரு ஷாருக் கான். கண்டென்ட் வந்து இப்போ விசா ப்ராசஸ் கிடைக்கல, ஏன்னா வேலை இல்லை, அதெல்லாம் இல்லை. எப்படி இவங்க லண்டன் போகிறாங்க அதுதான் கதை. இல்லீகலாக போகிறது அது நல்லா எடுத்துருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை லேக்லாம் இல்லை, ஸ்மூத்தாக போகுது படம். 2 hours 40 minutes கொஞ்சம் கூட லேகே இல்லை எங்கேயுமே. நல்ல படம், கண்டிப்பாக பார்க்கலாம். சப்டைட்டில்ஸ் இருக்குது இங்கிலீஷில், ஸோ பார்க்கலாம் எல்லோரும். இல்லை இது தமிழில் பண்ணால் கொஞ்சம் ஒட்டாதுன்னு நினைக்கிறேன் டப்பிங்கு. ஏன்னா கண்டென்ட் அந்த இதில் இருக்கிற மாதிரி பஞ்சாபி சைடில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தமிழ் டப்பிங் சரி வராது. ஓவரால் நல்லா, கண்டிப்பாக பார்க்கலாம். படம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு ப்ரோ. நான் இது படிச்சிருந்தோம் ஆர்டிக்கலில், இந்த மாதிரி சென்சார் போர்டுக்கு வந்து படம் போயிருந்தப்போ ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்கன்ட்டு. உண்மையிலே படம் வந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் தர அளவுக்கு உண்மையிலேயே நல்லா எடுத்துருந்தாங்க. அந்த டேரக்டர் வந்து சூப்பராக பண்ணிட்டாங்க. எப்படின்னா ஒரு மக்களும் வந்து எப்படின்னா இந்த ரெஃப்யூஜிஸ் இருப்பாங்கள்ல, அவங்களோட கஷ்டத்தை வந்து காட்டுறாங்க. எப்படின்னா ஒரு கண்ட்ரிக்கு போகணும்னு நினைக்கும் போதே நம்ம வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்களும் வந்தீங்கன்னா வருஷத்துக்கு எவ்வளோ பேர் வந்து இல்லீகலாக போகிறாங்க, அதோட கஷ்டங்கள் என்னன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு ப்ரோ.
ஷாருக் கான் வந்து தூக்கி சாப்பிட்டாரு. அவர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஷாருக் வந்து வேற மாதிரி நல்லா பண்ணிட்டாரு. செம சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். என்ன சொல்கிறது, ஒரு ஹிந்தி படம் பார்த்த மாதிரி இல்லை, எங்களுக்கு ரொம்ப கனெக்டிங்காக இருந்துச்சு. படம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஹிந்தியில் படத்தை ரிலீஸ் ஆமாம். படம் பார்த்த பிறகு உங்களுக்கு தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் இருக்கா? சப்டைட்டில்ஸ் இருந்ததுனால எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா ஹிந்தியில் இருக்கும்போது வந்து அது இன்னும் கொஞ்சம் எமோஷனல் கனெக்ட் நல்லா இருந்துச்சு. தமிழில் வந்தால் என்ன டப்பிங் வந்து எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. ஸோ ஹிந்தியை வந்து எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு ப்ரோ. ஓவராலாக படம் வந்து உண்மையாக சூப்பராக இருந்துச்சு.